ஆடலோட்டம் மின்னோட்டம் கிடைத்தால் எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் திசை மாறுமோ அதே மாதிரி இந்த விசையும் எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறப்போகுது. காவலிடப்பட்ட பகுதியை நீங்க அகற்றினீங்கள் என்றால், முற்றாக அகற்றினால் நடக்க போகுது. அப்படி ஒரு ஆடலோட்டம் போல நடக்கிறத தடுப்பதற்காக நீங்க என்ன செய்யற, ஒரு பகுதியிட மட்டும், ஒரு அரை பகுதியிட மட்டும் காவலிடப்பட்ட பகுதியை அகற்றுறீங்க. அதனால ஒரு பகுதி என்ன நடக்குது, வளம மாதிரி வலஞ்சுழியா சுழலுது. அதோட அடுத்த பகுதிக்கு இந்த நிலையை அடைந்தாலும் என்ன, மின்னோட்டத்துக்கு பாயலாது. ஏன் பாயலாது? இந்த நிலையை அடைந்தாலும் நீங்க அரை பகுதியை தானே காவலிடப்பட்ட பகுதி அகற்றினீங்க, அடுத்த பகுதியில இன்னமும் காவலிடப்பட்டது இருக்குது. ஆகவே மின்னோட்டம் பாயாது. அப்ப இப்படி ஒரு விசை, ஏற்கனவே ஏற்பட்ட விசையினைக்கு எதிரான திசையில விசையினை ஏற்படுற சந்தர்ப்பத்தை நீங்க இல்லாமல் ஆக்குறீங்க. அப்ப தொடர்ந்தும் விசை எந்த திசையில் இருக்க போகுது, ஏற்கனவே முதலாவது படத்துல எப்படி விசை வலஞ்சுழியாக இயக்கத்தை ஏற்படுத்துற விசை தொழிற்பட்டோ அதே விசைதான் இந்த 2வது நிலைக்கு வந்தாலும் இருக்கும். இப்ப இந்த படத்துல காட்டின மாதிரி ஒரு விசை இல்லாமல் போக போகுது. ஆகவே தொடர்ந்து வலஞ்சுழியாக இயங்கின மோட்டார்ட அந்த இயக்கம் தொடர்ந்துமே வலஞ்சுழியாக இயங்கிட்டே இருக்கு. சரியா? தொடர்ந்து இயக்கம் ஒரே திசையில் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு மோட்டார் எப்பயுமே ஒரே திசையில இயக்கம் சுழற்சி இருக்கணும் என்றதுதான் அவசியம். சரியா? இதைத்தான் நான் காட்டுறேன். அதாவது இது ஒரு ஆடலோட்டத்தை வழங்கினாலும், ஒரு மோட்டாருக்கு ஆடலோட்டம் வழங்கினாலும் இதே விஷயம். இது ஆடலோட்டத்துக்கு ஒப்பான ஒரு செயற்பாடு என்றதால நீங்க வீட்டுல சின்ன மோட்டார்கள் இருந்தால் கட்டாயம் அந்த மோட்டாருக்கு ஆடலோட்ட வளங்கள் உண்டு. அதாவது உதாரணம் எது ஆடலோட்டத்துக்கு? டைனமோ. டைனமோக்கள் உற்பத்தி செய்யப்படுறது ஆடலோட்டம். அப்ப அந்த ஆடலோட்டம் உண்ட நீங்க வழங்கினீங்களாக இருந்தால், சரியா? இப்ப இங்க படிகுறை நிலை மாற்றி ஒன்றதான் காட்டிருக்கீங்க. சரி, இந்த வீடியோல இப்ப நான் காட்ட போறது ஒரு மோட்டாருக்கு ஆடலோட்டத்தை வழங்கினாலும் நான் இப்ப சொன்ன விஷயமே நடக்கும். என்னது? ஆடலோட்டத்தை வழங்குற நேரம், அதாவது ஃபுல் வட்டம் சுழலாம அரை வட்டத்துக்கு மட்டும் திசை மாறி மாறி சுழலும். அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோல இந்த மோட்டாருக்கு கீழ் பகுதியில இவரது விரலை வைத்திருக்கு. இந்த பரிசோதனையை செய்பவரது விரல் என்ன செய்து இந்த மோட்டாருக்கு கீழ் பக்கமாக அப்படியே வைத்திருக்குது. ஆகவே நீங்க மின் வழங்குற டைம்ல மோட்டார் என்னது பூரண சுழற்சிய செய்யாது என்றது அதிலிருந்து ஊர்ஜிதமாகுது. எப்படி? இந்த விரல் இருக்கிறதால, விரல் இருந்தா என்ன நடக்கணும், மோட்டார் ஃபுல்லா சுழல்றதா இருந்தா இந்த விரலை தாண்டி சுழன்று இருக்கணும். சரியா? இந்த விரல் இருப்பதன் ஊடாக எது ஊர்ஜிதப்படுதுண்டா, ஆடலோட்டம் வழங்குற நேரம் மோட்டார் எப்படி அந்த காவலிடப்பட பகுதியை முற்றாக அகற்றின நேரம் சுழலுமோ அந்த விஷயம்தான் நடக்குது. இப்ப பாருங்க, வேகமா சுழலுது. வேகமா சுழலுது, ஆனால் ஃபுல் முற்றான சுழற்சி அல்ல. சரியா? வேகமான சுழற்சி, ஆனா அது முற்றான சுழற்சி அல்ல. அது எப்படி ஊர்ஜிதமாயின, அவரோட விரலை வைத்திருக்கிறதால அந்த விரலை தாண்டி சுழல் அல்ல. அப்ப அரை வட்டத்துக்கு மட்டும் சுழன்றுட்டு இருக்குது. சரியா? சரியா? இப்போ ஒரு கேள்வி வந்திருக்குது, எளிய மோட்டார்ல ஏன் காந்தம் பயன்படுத்தப்படுதுண்டு. எளிய மோட்டார் ஒன்றுல ஏன் காந்தம் பயன்படுத்தப்படுறது? சரியா? உங்களுக்கு தெரியும், மோட்டார் மட்டுமல்ல, இதுக்கு நாம பார்த்த ஒளிபெருக்கியாக இருக்கட்டும், வோல்ட்மானியாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நிலையான காந்தம் பயன்படுத்தப்படுற. சரியா? மின்காந்தத்தோட ஏன் காரணம், உருவாக்கப்படுகிற மின்காந்தத்துல, சரியா, உங்களுக்கு தெரியும், மின்காந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டால் ஒன்றில் அது வடமுனையாக தொழிற்படும் அல்லது தென்முனையாக தொழிற்படும். வடமுனை அல்லது தென்முனைய மின்னோட்டம் போற திசைக்கு அமைய தொழிற்படும். சரியா? இதனால ஒன்றில் அதுக்கு தள்ளுகை விசை இல்லாட்டி கவர்ச்சி விசை வரும். சரியா? சரியா? இப்போ அந்த தள்ளுகை விசையை கொடுக்கறதுக்கு யாரு தேவை? ஒரு நிலையான காந்தம் தேவை. இப்போ உதாரணமாக கடத்தியில் உருவாகினது வடமுனையாக இருந்தா நிலையான காந்தம் ஒன்று தேவை வடமுனைய கொடுக்கறதுக்கு. ஆகவே வடமுனை ஒன்றை ஒன்று தள்ளும். சரி, அதனாலதான் என்னது, சுழற்சி நடக்குது. நாங்க இத ஒரு நேரோட்ட மோட்டார்ட அடிப்படையில், அதாவது அவட பகுதிகளில் இருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நான் இவ்வளவு நேரம்
உங்களுக்கு தியரியை தான் விளங்கப்படுத்துறேன். அது எப்படி ஒரு ஆடலோட்ட அதாவது நேரோட்ட மோட்டார்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்ப்போம். சரியா? அப்ப முதலாவது பகுதி தான் முக்கியமான பகுதி. மோட்டார், எளிய மோட்டார் ஒன்று முக்கியமான பகுதி ஆர்மேச்சர். சரியா? இந்த ஆர்மேச்சர்ல உங்களுக்கு கம்பி சுருள்களை பார்க்கலாம். இந்த ஆர்மேச்சர்ல பல கம்பி சுருள்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் நீங்க பார்த்த மத்த இதுல எல்லாம் சரியா கம்பிச்சுருள் ஒன்று இருக்கிறது தான் பார்க்கலாம். கம்பிச்சுருள் ஒன்று அல்லது இரண்டு இருக்கிறது தான் பார்க்கலாம். சரியா? பொதுவாக கம்பிச்சுருள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் என்னது, கம்பிச்சுருள் வந்து மின்னோட்டத்தை தன்னோடு செலுத்தி மின்காந்தமாக மாறும். ஆகவே நான் சொன்னதின் அடிப்படையில கடத்தி ஒன்று மின்காந்தமாக மாறும்போது ஒன்றில் வடமுனை அல்லது தென்முனை, வடமுனை அல்லது தென்முனையை உருவாக்கும். சரியா? ஆகவே ரெண்டு கம்பிச்சுருள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலும், ஒன்றுல வடமுனையை உருவாக்கலும், ஒன்றுல தென்முனையை உருவாக்கலும். சரியா? ஆனால் அப்படி இருக்கிறது எங்களுக்கு பயன் இல்லை. சரியா? அப்படி இருக்கிறது எங்களுக்கு பயன்படாது. காரணம் என்ன? நீங்க இப்ப பார்த்த பிராக்டிக்கல்ல உங்களுக்கு விளங்கின ஒரு கம்பிச்சுருள் இருந்த நேரமே உங்களுக்கு என்ன செய்யலாமா போச்சு, ஒரே திசையில இயங்க வைக்கலாமா போச்சு. சரியா? அப்ப நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும், ஒரு சுருள் இருந்தால் அதுல உருவாக்கக்கூடிய ஒரு கம்பிச்சுருள்ல உருவாகிறது ஒன்று வடமுனை அல்லது தென்முனை. அப்ப நீங்க மோட்டாருக்குள்ள ஒரே ஒரு கம்பிச்சுருளை வைத்து நீங்க ஒரு உருவாக்கிட்டீங்க. அதாவது ஒரு மோட்டார் இருக்குது, அதுல ஒரு கம்பிச்சுருள் தான் இருக்குது. சரியா? ஒரு கம்பிச்சுருள் தான் இருக்குது. சரி, இது வேற உதாரணங்கள். ஒரு கம்பிச்சுருள் இருந்தா இப்ப அதில் உருவாகினது ஒருவேளை வடமுனையாக இருக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த வடமுனை இருக்க போறது எதுல, ஒரு நிலையான காந்தத்துல. சரியா? காந்தத்துல வடமுனை என்ன செய்யணும், வடமுனைய தள்ளும். அப்போ ஓகே, அந்த தள்ளிகை விசையால மோட்டார் சுழலும் எண்ணங்களுக்கு செல்லலும். சரியா? ஏண்டா மோட்டார் சுழல்றதுக்கு மெயினான ரீசன் என்னண்டா என்னது, தள்ளுகை விசை. வடமுனைய தள்ளணும். சரி, இதே இது சுழன்று வார நேரம் உங்களுக்கு தெரியும் நிலையான காந்தத்துல, நான் இந்த படத்துல காட்டுறேன். இந்த பகுதிகள்ல முதலாவது வந்து ஆர்மேச்சர். அதே நேரம் இந்த ஆர்மேச்சரை சூழ இருக்க போது நிலையான காந்தம் உண்டு. சரியா? இந்த ஆர்மேச்சரை சூழ வளைந்த காந்தம் ஒன்று நிலையாக இருக்க போகுது. இப்ப உருவாகினது இந்த கம்பிச்சுருள்ல ஒரு கம்பிச்சுருள் இருக்கும்போது வடமுனையாக இருந்தால் அது சுழன்று வார நேரம் வடமுனைக்கு நேர வரும்போது தள்ளிப்படும், தென்முனைக்கு வர நேரம் கவரப்படும். ஆகவே சுழற்சி தொடராக நடக்க இயலுமா? இயலாது. ஏன்? தடைப்படும். வடமுனைக்கு வர நேரம் தள்ளும், தென்முனைய வர நேரம் கவர்ந்து ஒரு இடத்துல வைத்து கொள்ள பார்க்கும். சரியா? இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்காக உங்களோட எளிய மோட்டார்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட, குறிப்பிட்டு செல்ல போனா ரெண்டுக்கு மேற்பட்ட, ஏன் இரண்டு கம்பிச்சுருள் இருந்திருந்தால் ஒன்றுல வடமுனை உருவாகும் என்று கருதலாம், அடுத்ததுல தென்முனை உருவாகும் என்று கருதலாம். அப்ப உண்மையிலே ரெண்டும் இருக்குது, வடமுனையும் இருக்குது தென்முனையும் இருக்குது. வடமுனை நிலையான காந்தத்தின் வடமுனையை நோக்கி வரும்போது தள்ளும், ஓகே, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தென்முனை நிலையான காந்தத்தின் தென்முனையை நோக்கி வரும்போது தள்ளப்படும், அதுவும் ஓகே. அப்ப சுழற்சி தொடர்ச்சி. ஆனால் ஒரு நிலை வரையிலும் வடமுனை தென்முனை கிட்டையும் தென்முனை வடமுனை கிட்டையும் இருக்கிற நிலை, அதாவது அதே பிரச்சனை. எதிரெதிர் முனைகள் நிலையான காந்தத்திடையும் மின்காந்தத்திடையும் ஒன்றாக வரும்போது என்ன நடக்குது, நிலையான காந்தத்திடையும் மின்காந்தத்திடையும் ஒன்றாக வரும்போது என்ன நடக்கும், கவர்ந்து சுழற்சி தடைப்படும். இதை நீக்கிறதுக்காக நீங்க ஆர்மேச்சர்கள், அதாவது மோட்டார்களின் ஆர்மேச்சர்களை பார்த்தீங்களா இருந்தா ஒன்று, அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட கம்பிச்சுருள்கள் இருக்கும். இங்க முதலாவது படத்துல இப்ப நான் காட்டுற படத்தில் இருக்கிறது 3 கம்பிச்சுருள்களை கொண்ட ஒரு ஆர்மேச்சர். இங்கள இடது பக்கமா வலது பக்கமா உள்ள இருக்கிற படத்துல வந்து ஏகப்பட்ட, அதாவது மூன்றும் அல்ல மூன்றுக்கும் மேற்பட்ட பல கம்பிச்சுருள்களை கொண்ட ஒரு ஆர்மேச்சரை தான் பாக்குறீங்க. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் ஏன் ஒன்று அல்லது ரெண்டு ஆர்மேச்சர்கள் கம்பிச்சுருளை கொண்ட ஆர்மேச்சர்களை எங்களுக்கு ஏன் பயன்படுத்தலாண்டு. ஏன் பயன்படுத்தலாது, அது ஒரு நிலையில நிலையான காந்தத்திட கவர்ச்சிக்குட்பட்டு சுழற்சி தடைப்படும் என்றதால. சரியா? ஓகே, இது வந்து கம்பிச்சுருள்.
பாருங்க இதுல கம்பிச்சுருள் இருக்கிற மாதிரி அது ஒரு ஒழுங்குல என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒரு ஒழுங்குல சுற்றப்பட்டிருக்கும் கம்பிச்சுருள். சரியா? அதே நேரம் அதை சூழ இங்க காட்டப்படுறது வந்து ஒரு வளைய காந்தம். சரியா? வளைவான நிலையான காந்தம். இந்த நிலையான காந்தத்துல உங்களுக்கு தெரியும் அதுல வடமுனையும் இருக்கும் தென்முனையும் இருக்கும். சரியா? 3 பயன்படுத்தினால் 3 கம்பிச்சுருள்களோ அதற்கு மேற்பட்டது பயன்படுத்தினாலோ ஒரு நிலை வருந்தானே, ரெண்டும் ஒன்றுக்கொன்று கவர்ற நிலை வருந்தானே என்றால் அதுக்கு நான் விளக்கம் இதுக்கு பிறகு வர ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லுவேன். சரியா? அப்ப காந்தம் நிலையா அதாவது ஒரு மோட்டார் எடுத்துக்கொண்டால் ஒன்று ஆர்மேச்சர் பிரதானமானது, ஆர்மேச்சர்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அதை குறிப்பிட்டு சொன்னா குறைந்தது 3 அல்லது அதை விட கூடிய கம்பிச்சுருள்கள் காணப்படும். அதே நேரம் அந்த கம்பிச்சுருள்களை சூழ்ந்து ஒரு வலிமையான நிலையான காந்தம் காணப்படும். சரியா? வலிமையான நிலையான காந்தப்படும். சரியா? இதுதான் என்னது ஒரு உங்களோட புக்ல தரப்பட்ட படம். ஆர்மேச்சர் இருக்குது, ஆர்மேச்சரோட காந்த முனை அதாவது நிலையான காந்தம் இருக்குது. இந்த காந்த முனைவுகள் இருக்கிற விதத்தை பாருங்க. ஒரு பாதி இந்த பக்கம், அடுத்த பாதி அந்த பக்கம். அதாவது என்னது ஒன்று வடமுனையாக இருக்கும், அடுத்தது தென்முனையாக இருக்கும். சரியா? சரியா? அதாவதுமா இதுல வந்து நாங்க செல்றது வந்து செப்பு நிலையான காந்தத்தால கவர்ந்து அதை நோக்கி போகாது. ஆனால் செப்புல ஏற்படுற காந்த முனை ஒன்று ஒன்று அதாவது ஒத்ததல்லாத போது ஒவ்வாத காந்த முனைகள் அருகருகே வரும்போது ஒரு ஃபோர்ஸ் அடுத்த ஃபோர்ஸை கவர்ந்து வச்சு கொள்ளும், வந்து ஒட்டி கொள்ளாது, வந்து கவர்ந்து காந்தத்தோட ஒட்டாது, ஆனால் அகிட கவருக்குள்ள வைத்துக் கொள்ளும். ஏன்னா நீங்க பயன்படுத்துறது வந்து ஒரு வலிமை கூடிய காந்தம். மின்காந்தத்துல ஏற்படுற காந்த புலத்தை விட இங்க ஏற்படுற காந்தம் வந்து வலிமை கூடிய காந்தம். ஆகவே வந்து கவர்ந்து ஒட்டி கொள்ளாது, அந்த கவர்ச்சி விசையில அதை பிடிச்சு வச்சுக்கொள்ளும். அதாவது அந்த காந்தம் செல்ற திசையில தான் இனி என்ன செய்யும், அந்த மின்காந்தம் அசைய பார்க்கும். ஆனா எங்களுக்கு மோட்டார் அப்படியா இயங்கணும்? இல்ல, எப்பயுமே ஒரே திசையில சுழன்ற வண்ணமே இருக்கணும். அந்த காந்தத்துல ஏற்படுக செல்வாக்குல இருந்து மீண்டு சுழன்று கொண்டே இருக்கணும். அதுதான் எங்கட நோக்கம். சரியா? அப்ப இதுல வந்து இப்படி காந்த முனைகள் 2 இருக்குது. ஆர்மேச்சர் உங்களுக்கு தெரியும். ஆர்மேச்சர் நடுவுல அச்சாணி இருக்கு. இந்த அச்சாணி என்னத்துக்கு இருக்குதுன்னா, இது பொதுவாக அச்சாணி வந்து ஒரு என்ன செய்த இலகுல உராய்வுக்குட்படாத பதார்த்தங்களால ஆக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மோட்டார் சுழல 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 அச்சாணி வந்து இலகுவாக உராய்வுக்கு உட்படக்கூடிய பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டிருந்தால் அச்சாணி தேய்ந்து போகும். அச்சாணி தேய்ந்து போனால் உங்களுக்கு மோட்டார் அதுக்கு மேல பயன்படுத்த இயலாத நிலைமை வரும். ஏண்டா இந்த மோட்டார் ஃபுல்லாக கவர் ஆனது பிறகு இந்த அச்சாணி தான் வெளியே நீட்டிட்டு இருக்கு. சரியா? அப்ப அது இருக்குது. அது தவிர உங்களுக்கு பிளந்த வளையங்கள் இருக்குது. நாங்க இந்த பகுதிகளை பத்தி பிளந்த வளையம் தூரிகைகளை பத்தி இதுக்கு அடுத்தடுத்த இதுலதான் பார்க்க போறோம். சரி, அப்ப பாருங்க உண்மையில என்ன நடக்குது. இப்ப இங்க காட்டப்பட்ட படத்தில் உள்ள மோட்டார்லயும் 3 கம்பிச்சுருள் இருக்குது. சரியா? 3 கம்பிச்சுருள் இருக்குது. இந்த வெளியாலதான் என்ன இருக்குது, நிலையான காந்தம் இருக்குது. சரியா? இந்த நிலையான காந்தத்தை நீங்க உற்று நோக்கினா உங்களுக்கு விளங்கும். இடையில என்னது, பிளவு. நிலையான காந்தம் 2 திசையில இருக்குது. சரியா? இப்ப இந்த நிலையான காந்தம் இது வடக்காக இருந்திருந்தால் இந்த நிலையான காந்தத்துல இந்த பக்கம் இருக்கிற நிலையான காந்தத்துல இது தெற்காக இருந்திருக்கும். சரியா? ஓகே, அப்ப பாப்போம் அடுத்ததா. ஓகே, இப்ப பாருங்க அந்த வடக்கு தெற்குன்றது தான் இந்த நீல நிறத்துல தெளிவா காட்டுது. இந்த நீலம் சிவப்புல காட்டுறது வந்து வடக்கு தெற்கு. சிவப்பு உங்களுக்கு தெரியும் வடக்கு, நீலம் வந்து தெற்கு. சரியா? இப்ப கவனிங்க. இப்ப இது வந்து 2 சுருள்களை கொண்ட ஒரு மோட்டார். சரியா? 2 சுருள்களை கொண்ட ஒரு மோட்டார் சுழல்ற நேரம், சாரி ஒரு ஆர்மேச்சர் 2 கம்பி சுருள் இருக்கிற நேரம் நீங்க கவனிச்சீங்கள் என்றால் இப்ப இதுக்கு மின்னோட்டம் வழங்கி இதுல உள்ளுக்கு நல்லா கவனிங்க. சரியா? உள்ளுக்கு நன்றா கவனிங்க. ஒன்று வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும், அது வந்து என்னது, வடமுனைக்குரிய மின்னோட்டத்தை பெற்றிருக்கும். அடுத்தது வந்து நீல நிறத்தில் இருக்கும், அது வந்து தென்முனைக்குரிய மின்னோட்டத்தை பெற்றிருக்கு. சரியா? அப்ப வடமுனை
தென்முனையை நோக்கி வார நேரம் என்னது? கவர்ச்சி விசைக்குட்பட்டு அப்படியே சுழற்சி தடைப்படலாம். சரியா? அப்படி தடைப்படுறது அகற்றணும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? கவர்ச்சி தடைப்படுறது அகற்றணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? மின்னோட்டத்தின் திசையை மாற்றணும். சரியா? மின்னோட்டத்தின் திசையை எப்படி மாற்றலும்? உங்களோட உலர் மின்கலமாக இருந்தால் உலர் மின்கலத்திட முடிவிடங்களை மாற்றி தொடுக்கலாம். உலர் மின்கலத்திட முடிவிடங்களை மாற்றி தொடுப்பதனால உங்களுக்கு என்ன செய்யலும்? மின்னோட்டத்தின் திசையை மாற்றி கொடுக்கலும். சரியா? ஓகே. இதே விஷயத்த 3 அவதானிச்சிங்களாக இருந்தால், சரியா, 3 என்ன சொல்றது, 3 கம்பிச்சுருள்களை நீங்க வைத்து அவதானித்தீர்களாக இருந்தால் 3ல ஏதோ 2 தான் ஒரு நிலையில் என்னது வடக்கு தெற்காக மாறப்போகுது. 3ல ஏதோ ஒன்று வடக்கு தெற்காக மாறப்போகுது. 3வது வந்து வடக்கு அல்லது தெற்கு. சரியா? வடக்கு அல்லது தெற்கு. சரியா? நாங்க படிக்கிறது நேரோட்ட மின் மோட்டார். சரியா? நாங்க படிக்கிறது வந்து நேரோட்ட மின் மோட்டார். இந்த பிரச்சனையை தீர்க்க ஆடலோட்டம் வழங்கெழுந்தானே என்றால் அது ஆடலோட்ட மின் மோட்டார். உண்மையில ஏன் இதுக்கு நேரோட்ட மின் மோட்டார் என்றா இந்த மோட்டார் தொழிற்படுறது வந்து நேரோட்டத்தால மட்டும். சரியா? டிரெக்ட் கரண்ட் கொடுத்தால் மட்டும்தான் இந்த மோட்டார் தொழிற்படும். அதனாலதான் நாங்க இவ்வளவு நேரமா பாக்குறது ஏன் மின்னோட்டத்தை ஒரே திசையில மட்டும் கொடுக்கிற நேரம் இந்த பிரச்சனை வருது என்றதை நிவர்த்தி செய்யத்தான் 2 கம்பிச்சுருளுக்கு பதிலா அதிகமான கம்பிச்சுருள்களை பயன்படுத்துற. சரியா? அப்ப இதுக்கு ஆடலோட்டம் வழங்கினா இது ஆடலோட்ட மோட்டார், இது நேரோட்ட மோட்டார் என்றதால வேலை செய்யாது. நான் இது சொல்லித்தரது வந்து உண்மையாக இப்ப இருக்கிற நேரோட்ட மோட்டாருக்குள்ள என்ன நடக்குது என்றதை விளங்கப்படுத்துறேன். சரியாம்மா? ஓகே. அப்ப இப்ப இதுல என்னன்னா 3 இருக்கிற நேரம் ஏதோ 2 தானே நேர்மறை, அதாவது வடமுனை தென்முனையாக போகுது. இப்ப கவனிச்சீங்கன்னா வடமுனை தென்முனையாக இதுக்கு ஒரு அனிமேஷன் காட்டுவேன். அப்ப உங்களுக்கு பூரண விளக்கம் வரும். ஒரு அனிமேஷன் வீடியோ காட்டுவேன். அதுல தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கும் என்ன நடக்குதுன்னு. நான் இது அந்த வீடியோக்கு போக முதல்ல ஒரு விளக்கம் தான். அப்ப வீடியோவை பாக்குற நேரம் உங்களுக்கு இன்னும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். சரியா? அப்ப இப்படி சுழல்ற நேரம் ஏதோ ஒன்று இல்லாம போகுது. நாங்க அதை எடுக்கலும் எப்படி? அந்த கவர்ச்சி விசை வார நேரத்துல உள்ள கவர்ச்சி விசை வார நேரத்துல உள்ளது மட்டும் என்னது மாறுது. சரியா? அப்ப 3 கம்பிச்சுருள் இருந்து அவங்களுக்கு என்ன செய்யலும்? ஒன்றோ வடக்கு 2 தெற்கு 1 அல்லது தெற்கு 2 வடக்கு 1 என்ற மாதிரி மாறி மாறி இருக்குது. அப்ப ஏதோ 2 எப்போதுமே என்ன நடக்கும்? தள்ளுகை விசைக்கு உட்பட்டுட்டே இருக்கும். சரியா? விளங்குதா? வடக்கும் தெற்கும் மட்டும் இருந்தால் என்ன பிரச்சனை? காந்தத்துக்கு ஒரு நிலை வரும், ரெண்டும் வந்து கவர்ச்சி விசைக்கு உட்படக்கூடிய நிலை. 3 இருக்கிற நேரம் ஒன்றில் வடக்கு 2ம் தெற்கு 1 அல்லது தெற்கு 2 வடக்கு 1 என்றதால எப்போதுமே என்ன நடக்கும்? தள்ளுகை விசைக்கு உட்படக்கூடிய கம்பிச்சுருள் ஒன்று எப்போதுமே இருக்கும். சரியா? அந்த விசை போதும் உங்களுக்கு மோட்டார சுழலச் செய்ய. சரியா? ஓகே. இப்ப இந்த படத்துல நான் இப்ப காட்டுற படம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஏராளமான கம்பிச்சுருள் இருக்கிற ஒரு நிலை. சரியா? இதுல கவனிச்சீங்கன்னா பாருங்க, கம்பிச்சுருளோட மின்னோட்டம் நோர்த் சவுத், அதாவது வடக்கு தெற்குன்னு மாறுது. இங்கே குட்டி குட்டியா காட்டிருக்கிறது வந்து நிலையான காந்தம். பாருங்க, நிலையான காந்தமும் வடக்கு தெற்கு ஒன்று விட்டு ஒன்று மாற்றின நிலையில் இருக்குது. சரியா? இப்படி ஒன்று விட்டு ஒன்று மாறின நிலையில் இருக்கும் போது என்ன நடக்குது? எப்போதுமே ஏதோ ஒரு சுருளுக்கு இப்ப பல இருந்தால் அது கூட வினைத்திறன் கூட, அதாவது என்ன, பல சுருள்கள் ஒரே அடியில தள்ளுகை விசைக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு கூட. சரியா? இந்த மாதிரி மோட்டார்களை நீங்க காணலும் இந்த பிளெண்டர் போன்ற, அதாவது வலிமை கூடிய சுழற்சி தேவைப்படும் உபகரணங்கள்ல வந்து என்ன இருக்கும்? பல சுருள்களை கொண்ட மோட்டார் இருக்கும். சரியா? சின்ன மோட்டார் நீங்க ஹார்ட்வேர்ல எடுக்கிற மோட்டார்கள் மாதிரியா இருந்தா அதெல்லாம் வந்து ஆக குறைஞ்சது 3, சரியா, 3 கொண்டிருக்கு. அனிமேஷன் வீடியோ இதல்ல, மோட்டார்ட இதுல படிச்சு முடிய வரதுதான் அனிமேஷன் வீடியோ. சரியா? சரியா? அடுத்தது முக்கியமானது திசை மாற்றி.
சரி, எங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு. நான் அந்த வீடியோவை காட்டுறேன், நாவலா கேட்கிறேன்றதால திசை மாற்றிய பார்க்க முதல்ல. சரி, இந்த வீடியோவை கவனிங்க. சரியா? உங்களுக்கு ஒரு மின்னோட்டம் எப்படி உருவாகுறேன்னு தெரியும் தானே? சர்க்கிட்ல மின்னோட்டம் உருவாகுறது எப்படி என்று தெரியும். ஓகே, மின்னோட்டம் உருவாகுது. அதுக்கு சுவிட்ச் ஒன்றை போட்டாலும் என்ன செய்யலும், உங்களுக்கு ஒன் ஆஃப் செய்யலும். இது எப்போதுமே உலர் மின்கலத்துல மின்னோட்டம் ஒரே திசையில பாயுது. நீங்க திசையை மாற்றி வச்சா என்ன நடக்கும்? மின்னோட்டத்தின் திசை மாறும், அவ்வளவுதான் நடக்குது. சரியா? ஆனா சரி, இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு மின் சுற்று. சரியா? இதே உங்களுக்கு ஒரு காந்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு, காந்தத்துல வடக்கு தெற்கு. சரியா? ஒவ்வாத முனைகள் கவரும், ஒத்த முனைகள் தள்ளும். சரியா? இந்த காந்தத்தை இப்ப நீங்க இந்த வடிவத்துல வைத்து நோக்கினீங்கண்டா காந்தம் எந்த வடிவத்திலையும் இருக்கலும். பெர்மனன்ட் மேக்னெட் நிலையான காந்தம். சரியா? சரியா? இது வடக்கு தெற்கு மாறுற விதத்தை காணுங்க. இப்ப காந்தத்துக்கு சுழலக்கூடிய காந்தம் ஒன்று சுழற்றிலும் நாங்க ஏற்கனவே பார்த்த செயற்பாட்டுல நீங்க பார்த்த ஒன்றை ஒன்று இது தள்ளும். இந்த தள்ளுற டைம்ல என்ன கொண்டு வரணும்? எதிர்முனைய கொண்டு வரணும். இப்ப இது கவரப்பாக்கும், இப்ப தள்ளணும். இது இப்ப கவரப்பா தள்ளணும். அப்ப என்னது? எப்போதுமே ஒத்த முனைய அருகில கொண்டு வந்த நேரம் எங்களுக்கு என்ன செய்யலும்? சுழற்சியை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளலும். சரியா? சுழற்சியை தொடர்ச்சியாக வைத்துக்கொள்ள எப்போதும் ஒத்த முனைகளை அருகருகில கொண்டு வரணும். சரியா? இப்போ ஒரு மின்காந்தம் மின்காந்தம் மின்காந்தத்தின் வடக்க நாங்க இந்த பக்கம் எடுக்கும். அதாவது இது உண்மையில வடமுனையா தொழிற்படுறதாக இருந்தால் எதிர்பக்கம் தென்முனை. சரியா? இதை சுழல செய்யணும், என்ன செய்யணும்? இப்ப உதாரணத்துக்கு வடக்கு தெற்காக இருக்குது. ஓகே, மின்கலத்தை மாற்றி தொடுத்த இப்ப என்ன நடக்க போகுது? வடக்கு தெற்கு அங்கால மாறப்போகுது. இது நாங்க ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டோம். அதாவது மின்னோட்டத்தின் திசை மாறும் போது மின்காந்தத்தின் வடமுனை தென்முனை மாறும். சரியா? இது உண்மையிலே இந்த இந்த இது வடமுனை தென்முனை என்று காட்டினது இந்த ஆணிய. இந்த கம்பி துருளால போற மின்னோட்டம் ஒரே எந்த திசையோ அந்த திசையில தான் இதால ஏற்படுற காந்தப்புலம். சரியாமா? ஓகே. சரி, இப்ப வடக்கு தெற்கு மாற்றலும் உங்களுக்கு உலர் மின்கலத்துல திசைய மாற்றுறது மூலம். சரி, இதை நீங்க உண்மையாவே ஒரு சர்க்கிட்ல போட்டு நடத்தணுமாக இருந்தால் நீங்க வடக்கு தெற்கு ஒரே மாற்றி மாற்றி இருக்கிற நேரம், இப்ப இது சுழல்றது தொடர்ச்சியாக சுழல்றதாக இருந்திருந்தால் என்ன நடக்கும்? வடக்கு தெற்கு ஒரே அடியா மாறுற நேரம் இந்த வயர் எல்லாம் மாட்டிப்பட பார்க்கும். சரி, இந்த வயர் சிக்காக பார்க்கும். இப்படி வயர் சிக்காகிறத தடுக்கிறதுக்கு தான் உங்களோட எளிய மோட்டார்கள்ல திசை மாற்றி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. சரியா? திசை மாற்றி என்ற கட்டமைப்பு. இதே பாருங்க, வயர் ஒன்று கொண்டு சிக்காக பாக்குது. சரியா? இதுக்கு பதிலா என்ன செய்யலும்? ரெண்டு காந்தத்தை கிட்ட வைக்கலும். அதனாலதான் நம்மளோட எளிய மோட்டார்கள் என்ன, ரெண்டு பக்கம் ரெண்டு வளையம் மாதிரி ரெண்டு காந்தம் இருந்து ஏன்னா ஒரு காந்தத்துல ஒரு முனை நேர் முனையா இருக்கு, அதாவது வடமுனையா இருந்தால் அடுத்தது தென்முனையாக இருக்கு. சரியா?